தோட்டத்தில் தூய சிறுவிடை குஞ்சுகள் இப்போது மறுபடியும் அடுத்த ஒரு 7 குஞ்சு பொரிச்சிருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்கிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 10 குஞ்சு பொரிஞ்சிச்சு. அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, எப்படி பார்த்தீங்களா, ஒரே கலரில் வருது பார்த்தீங்களா. இதுதான் வந்து அதோடைய பியூரிட்டி செக். இப்படிப்பட்ட கோழிகள் தான் வந்து பியூரிட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வான்கோழிகள் எல்லாம் ஒரே கலரில் வருது, கின்னி கோழி எல்லாமே ஒரே கலரில் வருது, காடை, மயில், மைனா, கிளி எல்லாமே ஒரே கலர் தான். கடவுளுடைய படைப்பை வந்து அவர்கள் குஞ்சுகள் பிறக்கும்போது எல்லாம் ஒரே கலரில் தான் வந்து பிறக்கும். ஒரு அது வந்து ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு சர்டன் ஏரியாவுக்கும் வந்து லைட் மைன்யூட் வேரியேஷன் தான் இருக்குமே தவிர கலராக வந்து எங்கேயுமே வந்து பொரிக்காது. ஆனால் நம்ம இப்போது வளர்த்து கொண்டு இருக்கிற நாட்டுக்கோழி சிறுவிடை நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. எல்லாமே கலர் குஞ்சுகளாக வருது. அதெல்லாம் ஒன்றுமே வந்து சிறுவிடை கிடையாது, அது தூய இனமும் கிடையாது. இதுதான் வந்து தூய இனம். இந்த பழைய வீடியோ நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து இதுக்கு முன்பதாக பிரித்த 10 குஞ்சுகள். அதுவும் பாருங்கள் எப்படி இருக்காருங்க, அழகாக ஒரே கலரில் வந்திருக்கு. இப்படி பார்த்திங்களா, அந்த அணில் ரேகை மாதிரி வந்து கரெக்டாக வந்திருக்கு பார்த்திங்களா. இதுதான் வந்து கடவுளுடைய ஒரிஜினல் படைப்பு. கடவுளுடைய ஒரிஜினல் படைப்புகள் எப்போவுமே எல்லாமே ஒரே கலரில் தான் வந்து வரும். அதை நீங்கள் தமிழ் மக்களே முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு வந்து ஒரு உண்மையே தெரியாமல் நம்ம பொய்யையே பின்பற்றிக்கிட்டு இதுதான் உண்மை நம்ம நினச்சி இதுக்காக நம்ம வந்து நம்ம நேரத்தை வீணடிச்சு கொண்டு இருக்கோம். அதில் முதல்ல உண்மையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உண்மையை வளர்க்கணும். உண்மையை வளர்க்கும்போது அது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா ஒரு நோயற்ற வாழ்வுக்கு நேராக தமிழ்நாடு வந்து செல்லும். இப்போ கிராமத்தில் இருக்கிற ஜனங்களும் கிராமத்தில் இருக்கிற மக்களும் முதல்ல அதை புரிஞ்சுக்கொள்ளணும். கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கே இப்போ சிட்டியில் இருக்கிற நம்மளை போன்றவர்கள் தான் போய் இப்போ வந்து சத்தியத்தை சொல்ல வேண்டியது, உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கிராமத்தில் இருக்கிற மக்களே பிராய்லர் கோழி தான் கறியை தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிதான நோயையும் பலவீனத்தையும் உடம்பில் உண்டாக்குங்கிறத தெரியாமலே கிராம மக்களே இந்த நிலைமையில் தான் வந்து இருந்து கொண்டு இருக்காங்க. அதனால் தமிழக மக்களே, தமிழக விவசாயிகளே முதலாவது உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு எல்லாமே ஹைப்ரிட் உணவுகள், ஹைப்ரிட் விதைகள், இப்படிப்பட்ட கலப்பட கோழிகள், பிராய்லர் கோழிகள் இது எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு ஒரு நல்லதை செய்வோம். வாழ போகிறது வந்து கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்தில் நல்ல ஆரோக்கியமான உணவை வந்து சாப்பிடுவோம். அதில் போய் கஞ்சத்தனப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஒரு 500 ரூபா இருந்தாலும் சரி, நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. அதை விட உங்களுக்கு வேறு என்ன இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் எப்போவுமே சாப்பிட்றதுல எதுலேயுமே கஞ்சத்தனப்படாதீங்க. எல்லாமே அதில் பிராய்லர் கோழி சீப்பாக இருக்குது, இந்த உணவு சீப்பாக இருக்குன்னு சொல்லி வாங்கி சாப்பிடாதீங்க. சாப்பிட்றதுல எப்போவுமே சுத்தமான ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம சாப்பிடணும். அதே போல் தமிழ்நாட்டிலும் விவசாயிகளும் சரி, யாருனாலும் சரி, ஒரு ஆரோக்கியமான உணவை வந்து உண்டாக்கணும். எல்லா ஹைப்ரிட் விதைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நாட்டு விதைகள்லேயே காய்கறிகளை போட்டு இயற்கை விவசாயத்திலே பண்ணி எத்தனையோ பேர் வந்து லாபம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். எனக்கே தெரியும். அது என் சேனலில் நான் வீடியோ வெளியிடுகிறேன். விலை குறைவாகவே சாப்பிட்டுட்டு சீக்கிரமே போய் மேலே போய் சேர்றதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனம் கிடையாது.